அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் டியூ டு எ பாயிண்ட் சார்ஜ். இது வந்து கிளாஸ் 12 ஃபிசிக்ஸ் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் என்ற சாப்டர். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு சார்ஜ் இருக்குது ப்ளஸ் கியூ. நம்ம வந்து பின்ற ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறோம். ஸோ இந்த பாயிண்டில் எவ்வளவு எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் இருக்கும் அப்படின்றத கண்டுபிடிக்க போகிறோம். இந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட் சே ஆரிஜின் எடுத்துக்கலாம் ஆர் சம் ரெஃபரன்ஸ் பாயிண்ட். நான் ஆரிஜின் எடுத்துக்கிறேன். ஸோ கோஆர்டினேட்ஸ் வந்து 0,0,0. ஸோ இந்த பின்ற பாயிண்ட்டுக்கும் இதுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து r. இப்போ நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம இங்கே வந்து பாயிண்ட் சார்ஜுன்னு சொல்லியிருக்கு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், சார்ஜோட மினிமம் டைமென்ஷன் ஒரு எலக்ட்ரானோட டைமென்ஷன் தான். பட் இங்கே நம்ம பாயிண்ட் சார்ஜுன்னு சொல்கிறப்ப அதை விட ரொம்ப சின்னது, இன்ஃபைனைட்ஸ்மென்ட்லி ஸ்மால்னு சொல்லுவாங்க, ரொம்ப ரொம்ப சிறிய ஒரு பாயிண்ட் சார்ஜ். ஏற்கனவே நம்ம ஒர்க் டன் பற்றி நம்ம அதை பற்றின டெஃபினேஷன் சொல்லியிருக்கிறோம். ஸோ இந்த பாயிண்ட் சார்ஜ் இல்லைன்னா யூனிட் சார்ஜ், அந்த சேம் ஒர்க் டன் டெஃபினேஷனில் யூனிட் சார்ஜ் தட் இஸ் வேல்யூ ஈக்குவல் டு 1 அப்படின்றப்போ நம்ம பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். ஸோ இந்த டெரிவேஷன் பொறுத்த வரைக்கும் ஒரு சார்ஜ் சே பாசிட்டிவ் சார்ஜ் சம் இன்ஃபினிட்டி பாயிண்ட் ஆர் சம் ரெஃபரன்ஸ் பாயிண்ட் ஆர் சம் ஃபிக்ஸட் பாயிண்ட், ஏதோ ஒரு பாயிண்ட்லேருந்து அந்த பாசிட்டிவ் சார்ஜ் இதை நோக்கி வருது. இப்போ ரெண்டுமே பாசிட்டிவ் சார்ஜ்ன்றதுனால அது ரிப்பல்சிவ் ஃபோர்ஸில் இருக்கும், ரிப்பல்ஷன் இருக்கும். அப்போது ஏதோ ஒரு வேலை அது மேலே நடக்குது, ஒர்க் டன் சொல்லுவோம். ஸோ ஒர்க் டன் இன் மூவிங் அகெயின்ஸ்ட் த எலக்ட்ரிக் ஃபீல்ட். ஏன்னா இங்கே பாசிட்டிவ் சார்ஜ்ன்றதுனால எலக்ட்ரிக் ஃபீல்டு இப்படி இருக்குது, இதுவும் பாசிட்டிவ் சார்ஜ். அதை வந்து நம்ம இதை நோக்கி மூவ் பண்ணிட்டு வரும் பொழுது, இதை நோக்கி நகரும் பொழுது ஏதோ ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் மூலயமா ஒரு வேலை நடக்குது. ஸோ அதை நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறோம் அப்படின்றத இப்போ பார்ப்போம். கன்சிடர் அ பாசிட்டிவ் சார்ஜ் Q kept fixed at the origin. ஸோ இது ஆரிஜின் இருக்கு. let P be a point at distance r from the charge Q. ஸோ இது சொல்லப்பட்டிருக்கு. ஸோ the electric potential, இப்போ நம்ம டெஃபினேஷனுக்குள்ளே போகிறோம். the electric potential at the point P. ஸோ இந்த இடத்துல electric potential அதுக்கான ஃபார்முலா V is equal to integral infinity to R. ஸோ இன்ஃபினிட்டின்றது அந்த நம்ம சொல்கிற டெஸ்ட் சார்ஜ் இன்ஃபினிட்டிலேருந்து மூவ் பண்ணி இந்த பாயிண்ட்டு வருது. ஸோ ஃபஸ்ட்டு இன்ஃபினிட்டி ஒரு டிஸ்டன்ஸ், இந்த P இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து R. அதனால் இந்த இன்டெக்ரலில் லோவர் லிமிட் வந்து இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் இன்ஃபினிட்டியில் ஆரம்பிக்குது, இங்கே முடியுது. ஸோ அப்பர் லிமிட் வந்து R. ஸோ லோவர் லிமிட் வந்து இன்ஃபினிட்டி மைனஸ் E வெக்டார் எலக்ட்ரிக் ஃபீல்ட் E வெக்டார் டாட் dr வெக்டார். dr வெக்டார். ஸோ இந்த பாசிட்டிவ் சார்ஜ்ன்றதுனால எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குது. எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த டைரக்ஷனில் நம்ம பார்க்குறோம். ஸோ ஒர்க் டன் வந்து இதுக்கு அகெயின்ஸ்ட், அந்த ஃபீல்டுக்கு அகெயின்ஸ்ட், அதனால் மைனஸ் சைன் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ பொட்டென்ஷியல் அட் பாயிண்ட் பிக்கு இது வந்து ஜென்ரல் ஃபார்முலா. ஸோ பொட்டென்ஷியல் V இஸ் ஈக்குவல் டு இந்த ஃபார்முலா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் ஸ்டெப், அடுத்தது நம்ம பார்க்க போகிறது இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு நம்ம ஏற்கனவே ஃபார்முலா பார்த்துருக்குறோம். எலக்ட்ரிக் ஃபீல்டு E வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 1/4 pi epsilon naught Q by R square இந்த டைரக்ஷன் ஆஃப் R, அதனால் R cap. இது வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டார். இந்த டெஃபினேஷன் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இது எப்படி கிடைக்குதுன்னு சொன்னீங்கன்னா, கூலம்ஸ் ஃபோர்ஸ் F வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 1/4 pi epsilon naught Q1 Q2 by R square. ஸோ வெக்டார் வந்து R cap. ஸோ இதில் ஒரு சார்ஜ் Q எடுத்துகிட்டு இந்த பக்கம் வந்தீங்கன்னா திஸ் கிவ்ஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டு. So electric field is equal to 1/4 pi epsilon naught
Q into the charge divided by distance square, direction வந்து r cap. So இந்த electric field இந்த formula இதுல நம்ம substitute பண்ணணும். So substitute பண்றப்ப என்ன கிடைக்கும்? So இந்த formula எடுத்துன்னு போயிட்டு இங்க போடுறோம். அப்ப என்ன ஆகும்? V is equal to infinity lower limit upper limit r minus minus 1 ன்னு எழுதிடுறது. E இப்பதான் நம்ம பார்த்தோம். 1 by 4 pi epsilon naught அப்புறம் Q by r square. Q by r square into r cap. So E ஓட ஃபார்முலா நான் இப்போ இது வரைக்கும் எழுதிட்டேன். இந்த -1 என்றது இந்த மைனஸை குறிக்குது. E வெக்டார்ன்றது இது. இதோட என்ன இருக்குன்னா டாட் dr வெக்டார் இருக்கு. dr வெக்டார் இருக்கு. ரைட். இப்போ நாம dr வெக்டாரை எப்படி எழுதலாம்னா dr வெக்டார் is equal to dr அதனுடைய மேக்னிடியூட் அது அந்த டைரக்ஷன்ல இருக்கிறதுனால r cap இப்படி எழுதலாம். So dr vector is equal to dr அதனுடைய மேக்னிடியூட் அதனுடைய டைரக்ஷன் வந்து r cap. So இந்த dr வெக்டார் இருக்கிற இடத்துல இதை நான் சப்ஸ்டியூட் பண்ண போறேன். அப்படி சப்ஸ்டியூட் பண்றப்போ என்ன நடக்கும்னா இதை அழிச்சிடுறேன். ஸோ இதுக்கப்புறம் ஈக்குவேஷன் எப்படி ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா ஈக்குவல் டு infinity to r minus 1 by 4 pi epsilon naught Q by r square r cap dot dr vector பதில் dr r cap அப்படி போட்டுக்கலாம். சரிங்களா? இப்போ நம்ம கிட்ட ஒரு வெல் நோன் ஃபார்முலா இருக்கு. r cap dot r cap dot r cap is equal to 1. இது எப்படி வருதுன்னு கேட்டிங்கன்னா ரெண்டுமே r cap dot r cap. இது எப்படி வருதுன்னா ரெண்டுமே ஒரே டைரக்ஷன்ல இருக்கு. அப்போ ஆங்கிள் வந்து 0. ஓகே, cos 0 1. ஸோ இதனுடைய மேக்னிடியூடும் 1, இதனுடைய மேக்னிடியூடும் 1. therefore the value of r cap dot r cap is equal to 1. So இதனுடைய மேக்னிடியூட் 1, இதனுடைய மேக்னிடியூட் 1. இது ரெண்டுத்துக்கு இடையில இருக்கிற ஆங்கிள் 0, ஏன்னா சேம் டைரக்ஷன் cos 0. cos 0 1. 1 multiplied into 1 is 1. அப்போ r cap dot r cap ஓட வேல்யூ 1. அப்போ நமக்கு என்ன ஈக்குவேஷன் இருக்கும் இங்க? இப்போ இந்த ஈக்குவேஷன் எப்படி ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா பொட்டென்ஷியல் V is equal to இந்த minus 1 by 4 pi epsilon naught கான்ஸ்டன்ட் அதை வெளில எடுத்துகிட்டு வந்துடுங்க. Qவும் கான்ஸ்டன்ட், அதையும் வெளில எடுத்துகிட்டு வந்துடலாம். Q அப்புறம் வேற என்ன இருக்கு? இன்டெக்ரல் இன்ஃபினிட்டி லோவர் லிமிட் அப்பர் லிமிட் r cap into r cap is 1. அப்போ ஃபைனலாக நம்ம கிட்ட இருக்கிறது 1 by r square. இந்த 1 by r square இங்க இருக்கு, dr இருக்கு. ஓகே, இவ்வளவுதான். r cap dot r cap 1. இப்போ நெக்ஸ்ட் நம்ம எப்படி இது இன்டகிரேட் பண்ணணும்னா இப்போ இது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா -1 by 4 pi epsilon naught into q இந்த இன்டெக்ரல் இன்ஃபினிட்டி r இந்த r ஸ்கொயர் நியூமரேட்டர் கொண்டு போங்க, r பவர் -2 into dr. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன ஆகும்னா -1 by 4 pi epsilon naught q இந்த இன்டெக்ரல் பண்ணோம்னா r பவர் -2 + 1
divided by minus 2 plus 1. ஸோ இதுக்கு அப்பர் லிமிட் வந்து 6, லோவர் லிமிட் வந்து இன்ஃபினிட்டி. ஸோ உங்களுக்கு இந்த ஃபார்முலா தெரியும். இன்டெக்ரல் x power n dx is equal to x power n plus 1 by n plus 1 provided n should not be equal to 1, minus 1. ஏன்னா n minus 1 வந்துச்சுன்னா minus 1 plus 1 என்ன ஆகிடும், 0 ஆகிட்டு இன்ஃபினிட்டி ஆகிடும். ஸோ திஸ் இஸ் த கண்டிஷன். ஸோ இந்த ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப், பொட்டன்ஷியல் V is equal to minus 1 by 4 pi epsilon naught into Q. இந்த r power minus 1 இது r power minus 1, இங்கேயும் கீழே ஒரு minus 1, இங்கே அப்பர் லிமிட் r, லோயர் லிமிட் இன்ஃபினிட்டி. ஸோ இந்த மைனஸ் ஒன்று வெளில கொண்டாந்துருங்க. ஸோ இந்த மைனஸ் ஒன்று இந்த மைனஸ் ஒன்று கேன்சல் ஆகிடும். ஸோ 1 by 4 pi epsilon naught into Q. இப்போ இந்த மைனஸ் ஒன் கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ இது என்னன்னா 1 by r. r பவர் மைனஸ் ஒன் எப்படி எழுதலாம்னா 1 by rன்னு எழுதலாம். அப்பர் லிமிட் r, லோவர் லிமிட் இன்ஃபினிட்டி. ஸோ நம்ம ஜென்ரல் ஃபார்முலா என்ன, அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட், அதுதான் ஜென்ரல் ஃபார்முலா. ஸோ திஸ் வில் கிவ் யூ 1 by 4 pi epsilon naught into Q. ஸோ ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணணும், மைனஸ் லோயர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணி அந்த இன்டெக்ரலில் முடிச்சுக்கணும். ஸோ ஆர், அப்பர் லிமிட் ஆர் வந்து ஆர்கே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 1 by r ஆகும். அடுத்து அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட், அப்போது 1 divided by infinity. ஸோ ஆர் பதில் இன்ஃபினிட்டி போட்டாச்சு. 1 divided by infinity என்ன, இதனுடைய வேல்யூ வந்து 0. அப்போ ஸோ இதனுடைய வேல்யூ ஈக்குவல் டு 0. அதனால் அந்த டேர்ம் போயிடுச்சு. ஸோ ஃபைனலாக நமக்கு இது இருக்குது. ஸோ பொட்டன்ஷியல் V is equal to 1 by 4 pi epsilon naught Q by R. அப்போ இதிலிருந்து இந்த ஃபார்முலாவோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இங்கே ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு, நம்ம ஒரு பொட்டன்ஷியல் P at the point P, இதனுடைய டிஸ்டன்ஸ் R. ஸோ இங்கே பாசிட்டிவ் சார்ஜ் கன்சிடர் பண்ணுறோம். ஸோ சார்ஜ் பொட்டன்ஷியல் டிபெண்ட்ஸ் ஆன் சார்ஜ். இது 1Qன்றதுனால 1Q, 2Qனா 2 times Q. அதாவது சார்ஜ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா 1Q, 2Q, 3Q, 4Q, அப்படி சார்ஜ் இன்க்ரீஸ் ஆனால் பொட்டன்ஷியல் இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி டிஸ்டன்ஸ் R இன்க்ரீஸ் ஆச்சுன்னா பொட்டன்ஷியல் டிக்ரீஸ் ஆகும். 1 by 4 pi epsilon naught இதுன்றது வந்து ஒரு கான்ஸ்டன்ட். ஓகே, ஸோ if we have a positive charge, we consider a test charge பாசிட்டிவாக நினச்சிட்டு அதை வந்து இன்ஃபினிட்டியிலிருந்து நம்ம மூவ் பண்ணிட்டு இங்கே வரோம் பாயிண்ட் Pக்கு. ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட் எது, இன்ஃபினிட்டி. அப்போ இன்ஃபினிட்டியிலேருந்து இங்கே மூவ் பண்ணிட்டு என் பண்ணுறப்போ இதனுடைய டிஸ்டன்ஸ் ஃப்ரம் தி ஆரிஜின், இது ஆரிஜினில் இருக்கிற இது வந்து R. ஸோ இப்போது நம்ம எண்ட் ரிசல்ட் பார்க்குறப்போ ஒரு பொட்டென்ஷியல் அட் அ பாயிண்ட் P வேணும்னா நமக்கு இந்த சார்ஜோட வேல்யூ தெரியணும், அடுத்தது இந்த டிஸ்டன்ஸ் தெரியணும். இது ரெண்டும் தெரிஞ்சால் நம்ம பொட்டென்ஷியல் கண்டுபிடிச்சலாம். இந்த பொட்டென்ஷியல் வந்து ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டி, வெக்டார் கிடையாது, ஸ்கேலார். ஸோ இந்த பொட்டென்ஷியல் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டு வகையில் பண்ணலாம். ஒன்று சார்ஜ் 1Q பதில் 2Q, 3Q பண்ண சார்ஜ் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா பொட்டென்ஷியல் இன்க்ரீஸ் ஆகும். இல்லை இந்த ஆரை டிக்ரீஸ் பண்ணிங்கன்னா, இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ குறைக்கிறீங்களோ, டிஸ்டன்ஸ் டிக்ரீஸ் ஆனால் பொட்டென்ஷியல் இன்க்ரீஸ் ஆகும் இந்த கேஸ்க்கு. இப்போ வந்து சப்போஸ் இஃப் யூ ஹேவ் அ நெகட்டிவ் சார்ஜ் மைனஸ்ன்னு எடுத்துட்டிங்கன்னா இந்த ஃபங்க்ஷனாலிட்டிக்கு நேர் ஆப்போசிட்டில் அமையும். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் இந்த காணொளி மூலிமா நீங்கள் எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் டியூ டு எ பாயிண்ட் சார்ஜ் எப்படி வருதுன்ற இந்த கான்செப்ட் இந்த காணொளி மூலிமா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த காணொளியை கண்டமைக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ.